மார்ச்சில் தான் வந்தேன். அதுக்கு முதல்ல ஐ வாஸ் சஃபரிங் ஃப்ரம் லைக் சுகர் ரொம்ப ஹையாக இருந்தது. ஸோ எனக்கு எங்கே போகிறது என்ன செய்யறது ஒன்றுமே தெரியல. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க, நீங்கள் போங்க பாரு. அப்போ என்னோடய எனர்ஜி வந்து ரொம்ப லோவாக இருந்தது. தென் டாக்டர் சஜஸ்ட் ஒன் பேண்டன் எனக்கு கொடுத்தாங்க. அப்படி தான் ஐ ஸ்டார்ட் வேரிங். தென் மை லைஃப் ஹஸ் பிகம் லைக் வெரி ஹாப்பி. என்ன காரணம் எதுனே எனக்கு தெரியல. அப்படி தான் என்னுடைய கவலைகள் என்னோடய சுகர் கூட இப்போ ஓரளவுக்கு ரொம்ப இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்னுடைய எனர்ஜி என்னுடைய போக்கு எல்லாமே மாறி போனதுக்கு the credit goes to Dr. Prabhu. So I really thank him so much. என்னுடைய ஹெல்த்தும் இப்போ கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஐ மஸ்ட் தேங்க் யூ. ஸோ அதுக்கு வந்து அந்த யூனிவர்ஸ் வந்து கரெக்டாக அவர்கிட்ட கொண்டு வந்து விட்டது. ஸோ ஐ ரியலி தேங்க் யூ. இன்னைக்கு இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்னைக்கு வந்து மைக்கேல் ஐயாவுடைய இவருடைய அது எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து சதுரகிரி மலைக்கு போவாங்க. நான் வந்து எனக்கு அதில் அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் எப்போதுமே பெருமாள் தான் கும்பிடுவேன். நான் சிவன் பக்கம் அவ்வளோ போகவே மாட்டேன். என் சிஸ்டர் கூப்பிட்டாங்க, வா நம்ம சதுரகிரி மலைக்கு போகலான்னு. பட் எனக்கு வந்து அது ஒரு பெருசாக தெரியல. அவங்க ஒரு 3-4 தடவை போயிட்டு வந்துட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் சொன்னாங்க. நான் சொன்னேன், ஓகே அம்மா உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் வர்றேன். மேபி என் ஆண்டை வந்து அப்போ அழைக்கணும், அழைச்சதுக்கப்புறம் தான் நானும் போக முடியும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ ஸோ அவரை கூப்பிட்டதுக்கப்புறம் போகலான்னு இருக்கேன். இன்றைக்கி வந்து என்னோடய சோல் என்ன, என்னுடைய ஜெர்னி என்ன, எதுக்காக வந்திருக்கோம் எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் ஃப்ளாட்டாக இருந்தோம். பேச பேச ஓகே ஐ வாண்ட் டு லேர்ன் மோர் திங்ஸ். ஐ ஹோப் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். கணேஸ்வரன் ஒரு எக்ஸ்பிளனேஷன். யூனிவர்சிட்டிக்கு போகும்போது டீன் யாருன்றது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. when you go to Sadhgiri, it's okay if you are a Perumal Bhakta. இறைவனில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. நீங்கள் முருக பக்தர்னா அதோட சிறந்த கடவுள் வேறு எதுவும் கிடையாது. விநாயகர் பகவானாலும் அதே மாதிரி தான். உங்களுக்கு அப்பா இருக்காரா? ரொம்ப சிறந்தவரா? இறந்துட்டார். ரொம்ப சிறந்தவரா? உங்களெல்லாம் ரொம்ப நல்லா வளர்த்தாரா? எங்கள் அப்பா உங்கள் அப்பாவோட பெரியவர். நம்புவீங்களா? எனக்கு எங்கள் அப்பா தான் பெரியவர். டாக்டர் பிரபுவுக்கு அவங்க அப்பா தான் சிறந்தவர். மணி ஐயாவுக்கு அவங்க அப்பா தான் சிறந்தவர். இதில் விட்டு கொடுப்போமா? அதே மாதிரி தான் இறை நம்பிக்கையில் எது பெரிது சிறிதுன்னு கிடையாது. விச்சவோ நீங்கள் எதை நம்பினீங்களோ அதுதான் சக்தி. அதிலேருந்து விடுபடாதீங்க. உடனே விட்டுட்டு அங்கேருந்து இங்கே இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ புதுசு இதை செய்யாதீங்க. அந்த மலைக்கு போங்க. 18 சித்தர்களோட ஆதிக்கம். இறைவன் பேர் இல்லை. அங்கே சிவன் ஆலயம் இருக்குது. டோன்ட் வரி அபவுட் இட். அவரும் விஷ்ணுவை மாறிடுவார். ஃபாதர்ஸ் டே கேக் கட்டிங் ஓடி வாங்க. கம் டாக்டர் திலகேஸ்வரன் ஐயா வாங்க. ராதா கிருஷ்ணன் மணி சார். ஓகே கம் சர்வேஷ் ஓடி வாடா. சீக்கிரம் வா. ஐயா வாங்க. நீங்கள் உங்களுடைய டெஃபினட்டாக உங்களுடைய இது வேணும். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு மெசேஜ் போட்டாங்க, அதாவது எனிதிங் இஸ் டெஸ்டினி, பிராப்தம். நம்ம எண்ணங்கள் பரிசுத்தமாக இருந்தால் இறைவன் நம்ம பரிசுத்தமான எண்ணங்கள் பரிசுத்தமான இதயங்களை போய் சங்கமமாக இருப்பார். அது நான் நம்புகிறேன். இன்றைக்கு நாங்கள் வந்து டாக்டர் பிரபுவுக்கு ஒரு ரிவ்யூவுக்கு தான் வந்தேன். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம்னா, இன்னைக்கு எனக்கு அமிர்தமே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா மைக்கேல் ஐயா வந்து அவ்வளோ ஒரு தெளிவாக தைரியமாக விளக்கத்தை சொன்னார்.